ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேக்டஸ் வந்து எப்படி ஈஸியாக வீட்டில் மெயின்டைன் பண்ணலான்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கேக்டஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான சாயில் மிக்ஸு, சரியான அளவு வாட்டரு, நல்ல வெளிச்சம், இது மூணு மெயின்டைன் ஆனால் கேக்டஸ் வந்து ஒரு நர்சரியில் மெயின்டைன் ஆகிற மாதிரியே எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். சாயில் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிப்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர்ஸில் ஈஸியாக கிடைக்கும். இது 80 to 90% எடுத்துக்கிட்டு அது கூட வெர்மி கம்போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாயில் மிக்ஸில் வந்து நீங்கள் கேக்டஸை வந்து பிளான் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக வாட்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிடும். ரெண்டாவது வந்து வாட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது கேக்டஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிடையாது. நார்மல் பிளான்ட் மாதிரி கேக்டஸுக்குமே வந்து நீங்கள் வந்து ஃபுல் வாட்டர் பண்ணணும். அந்த பாட் வந்து ஃபுல்லாக நடுற மாதிரி வாட்டர் பண்ணணும். வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவையும், மழை காலத்தில் மாதத்துக்கு 2 தடவையும் வாட்டர் பண்ணாலே போதும். மூணாவது வெளிச்சம். கேக்டஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் அவுட்டோர் பிளான்ட் அப்படின்றதுனால நீங்கள் ஃபுல் அவுட்டோரில் வச்சு வளர்க்கும் போது பிளான்ட் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். நீங்கள் சரியான சாயில் மிக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால மழை தண்ணி பட்டாலும் பிளான்ட்டுக்கு எதுவும் ஆகாது. நிறைய பேர் பால்கனிலையும் விண்டோ சைட்லையும் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வெளிச்சம் நல்லா இருக்குமோ, ஒரு 3 to 4 hours வெயில் எந்த இடத்துல நல்லா கிடைக்குமோ அந்த மாதிரி இடத்த ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கேக்டஸ் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒரு முகலிவாக்கம்ல இருக்கிற நம்மளோட ஷாப்பை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்லேயும் போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். Thank you. Happy gardening.